சார் நான் பாடுற இந்த பாட்டுன்னு ஒரு ஹீரோ சொல்லும்போது நோ ஒன் கேன் சே நோ பிகாஸ் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அது அவங்களோட பவர் அது அவரே சொல்லலாம் கூட இன்னொரு டேரக்டர் சொல்லுவார் சார் நீங்க பாருங்க சார் சொல்லுவார் நீங்க பண்ற சில விஷயங்களால எத்தனை பேரை அழிச்சிருக்கீங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பெஸ்ட் சிங்கர் அவார்ட் கோஸ் டு த கம்ப்யூட்டர் தான், நாட் ஃபார் த சிங்கர். டெக்னாலஜி யார் வேணா பாட வைக்கும். நான் ஒரு பாட்டை பாடியிருக்கேன், பாட்டு வந்திருக்கேன், இந்த பாட்டு நல்லா கூட இருக்கலாம், நல்லாவே இருக்கலாம். சார் நான் பாடுற இந்த பாட்டுன்னு ஒரு ஹீரோ சொல்லும்போது நோ ஒன் கேன் சே நோ பிகாஸ் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அது அவங்களோட பவர் அது. அங்கதான் டாமினேஷன் ஆரம்பிக்குது. அவரே சொல்லலாம் கூட இன்னொரு டேரக்டர் சொல்லுவார் சார் நீங்க பாடுங்க சார் சொல்லுவார். எனக்கு வந்து ஹீரோ சைடில் நடந்த மாதிரி இல்ல, எனக்கு பாம்பே சிங்கர்ஸ். என் டைம்ல பாம்பே சிங்கர்ஸோட ஆதிக்கம் அதிகமா இருந்துச்சு. அப்ப டெக்னாலஜி வந்து பெருசா ரூல் பண்ணல. அப்ப பாம்பே சிங்கர்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பாடின பாட்டை பாம்பே சிங்கர்ஸ் பாடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சாங் ஒன்று பாடினேன், அது சங்கர் மாதவன் அப்புறம் ரீப்ளேஸ் பண்ணாங்க. பட் ஷூட்டிங்லாம் என்னோட சாங் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த பாட்டை கேட்டு எனக்கு வந்து கால்ஸ் நிறைய வந்தது. சார் பாட்டு ஃபயரா இருக்கு சார், சூப்பரா இருக்கு சார். ஒன்ஸ் அப்பான் டைம் சங்கர் மாதவன் சார் பாட்டு நான் கேட்கும் போது சார் இந்த பாட்டு நீங்க பாடுங்க சார், நான் அதை ட்ராக் பண்ண சொன்னேன். என்ன சாங் அது? சாரி ஐ குடன்ட் ரிமெம்பர் சொன்னாரு. பிகாஸ் அவருக்கு அது 10 ரூபா பண்ணணும், எனக்கு அது ஒண்ணு. அந்த சாங் திருப்பதி வந்து திருப்பதி வந்தா திருப்போம் அந்த பாட்டு. அந்த சாங் வந்து நான் பாடுனது, ட்ராக் பண்ணது. அது நிறைய பாட்டு ட்ராக் பண்ணது. இந்த மாதிரி சாங்ல வந்துச்சுன்னா எனக்கு ஒரு அஜித் சார் படத்துல ஒரு பாட்டு பாடுறது ஒரு ட்ராக், எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் அது. அவருக்கு அது 10 ரூபா பண்ணணும். அவருக்கு என்ன பாட்டுனா ஞாபகம் இல்லை, நான் கேட்டேன். ஸோ இப்படிதான் போய் சேரும் அவங்களுக்கு. அது வந்து ஏதோ ஒண்ணு, எங்களுக்கு அதுதான் எல்லாமே. இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பேசிக்கா இவங்களுக்கு போய் சேரும். இப்பவும் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, தேடி தேடி இமான் மாதிரி, ரஹ்மான் சார் மாதிரி, அண்ட் சந்தோஷ் நாயர் மாதிரி, இவங்களாம் வந்து தேடி தேடி சிங்கர்ஸ் தேடுறாங்க. கஷ்டப்படுற சிங்கர்ஸ் யாரு, அவங்களுக்கு கட்டாயமா சான்சஸ் போய் சேரணும், அவங்களாலையும் பாட முடியும். பட் அவங்க ஸ்டில் அவங்க தேடி தேடி சிங்கர்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு சிலர் வந்து அவங்களே எல்லா பாட்டும் பாடுறாங்க. இந்த கான்ட்ராஸ்ட் ஏன் அப்படின்னு தெரியல. உங்களால எல்லா பாட்டும் பாட முடியும், அது விஷயம், அது விஷயமே கிடையாது. பட் சின்ன எத்திக்ஸ் அது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி உங்க பாடல் நீங்க பாடி இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேபாளி, அந்த பர்டிகுலர் சாங் வந்து இது சத்யன் தான் பாடினாரான்னு நிறைய பேர் கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. நான் இப்போ ரீசெண்டா கூட ஒரு ஷோ கொண்டு போயிருந்தேன். அங்க வந்து ஷோ வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். இந்த ஷோ ஆர்கனைசர் வந்து மேசிவா பண்ணிட்டீங்க, நாங்கள் எதிர்பார்க்கல, நிறைய ஆர்டிஸ்ட் நாங்கள் கொடுத்து ஷோ பண்ணியிருக்கிறோம், பட் இந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைக்கல. விச் மீன்ஸ் குவாலிட்டி ஆஃப் த மியூசிக் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், அது சொல்கிறேன். பட் அவங்க சொன்ன ஒரு விஷயம், பட் என்ன ஒரு ஓப்பனாக ஒரு மினிட் சொல்லட்டுமா, உங்களை யாருக்குமே தெரியல. நோ ஒன் நோஸ் யூ ஷோ ஆஃப்டர் த ஷோ பிகாஸ் க்ரௌட் வரல. க்ரௌட் அங்கே ஜாம் பேக்டு தான், ஷோ வந்து ஜாம் பேக்டு தான். பட் இதுக்கு முன்னாடி நாங்கள் வேற சிங்கர்ஸ் டிவியில் பாடின சிங்கர்ஸ் கூட்டுற போது இன்னும் க்ரௌடு ஃபுல்லாக இருந்தது. பட் நீங்கன்னு சொல்லும்போது நிறைய பேர் வரல. காரணம் நிறைய பேர் தெரியல உங்களை, ஆனால் அவங்க சாங்ஸ் எல்லாம் ஹிட். அது நீங்கள் பாடுற விதமும் சூப்பர், ஷோவும் சூப்பராக போயிட்டு, இதுக்கு ஏதாச்சும் நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னு பேசுகிறாங்க. பாடுறதை தாண்டி பாப்புலாரிட்டிக்கும் நம்ம ஒரு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி எங்கே தலைப்பட்டுக்கும் தெரியுமா, ஒரு சிங்கர் வந்து சான்ஸ் கேட்டு 5 பாட்டு பாடுறதை விட இன்றைக்கி வந்து அவன் பாப்புலர் ஆகிறது நோக்கி ஓடின்னு இருக்கான். இது ரொம்பவே டஃப்பான ஒரு விஷயம், சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஜட்ஜாகவும் போயிருக்கேன், பாப்புலரான ரியாலிட்டி ஷோ இந்தியாவில், தமிழ்நாட்டில். அது ஜட்ஜாகவும் போயிருக்கிறேன், அதில் வந்து கெஸ்ட்டாகவும் போயிருக்கிறேன்.